சிவாய நமஹா. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். ரிஷப ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் 2026 எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போங்க. ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பம் சார்ந்த உறவு முறைகள் அதை பற்றி எப்படி இருக்குங்கிறத ஒரு முதல்ல பார்ப்போம். அதாவது உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் ரிஷப ராசிக்கு. அவர் இந்த மாதம் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 4ஆம் பாவத்தில் போகிறார். 4ஆம் பாவங்கிறது சுகஸ்தானம், ரொம்ப ஒரு அருமையான இடம். அந்த இடத்துல ராசிநாதன் போகக்கூடியது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பையும் உங்களுக்கு குடும்பத்திலே நல்ல ஒரு சந்தோஷத்தையும், முக்கியமாக கணவன் மனைவி இடையே நல்ல அந்யோன்ய பாவங்கள் அதிகரிக்கிறதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் நல்ல குதூகலம் ஏற்படும். அதே மாதிரி 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய, அதாவது உங்களுடைய 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறார். முதல்ல 3ஆம் இடத்துல இருந்து அப்புறம் 4ஆம் இடத்துக்கு வர்றார். அதனால குழந்தைகள் வழியிலே இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய செலவு இருக்குங்க, நிச்சயமா இருக்கு. எதனால் அப்படின்னா 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் 4ஆம் பாவத்தில் போகிறதுனால குழந்தைகளால் ஒரு பெரிய செலவு உண்டு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் படிப்புக்காக உங்களை பிரிந்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அது படிப்புக்காக இருக்கலாம், அல்லது வேலைக்காக இருக்கலாம், அல்லது திருமணம் செய்து தனியாக தன்னை வளர்த்தி கொள்வதற்காக தனியாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் அவங்களுக்கு வரலாம். இது மாதிரியான சில விஷயங்கள் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உறவினர்களினுடன் ஏற்படக்கூடிய ஒரு உறவு முறைகள், அதுக்கு முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவம் தான். அந்த 2ஆம் பாவம் இந்த மாதம் அப்படிங்கிறது புத பகவான் அவர் முதல்ல 3ஆம் இடத்துல இருக்கார், 4ஆம் பாவத்தில் இருக்கார். இதனால பார்த்தீங்க அப்படின்னா உறவினர்களிடம் நல்ல ஒரு சுமூக உறவுகள் ஏற்படும், ரொம்ப சந்தோஷம் ஏற்படும். ஏற்கனவே ஏதாவது 2 பேருக்கு சங்கடம் இருந்தால் கூட அந்த சங்கடம் எல்லாம் மாறி சந்தோஷம் அதிகரிக்கும். அது மாதிரி ஒரு நல்ல அற்புதமான மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு அமையுது.